நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்தியா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உற்பத்தி செய்வதற்கான அடுத்த கட்டத்தை நெருங்கிடுச்சு. அது குறித்து தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அது குறித்து பார்ப்பதற்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கெல்லாம் தெரியும், இப்போ இந்தியா MK1A MK2 அப்படின்னு சொல்லப்படுகிற 2 போர் விமானங்களை உற்பத்தி செய்து வருகிறது. இது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற விமானம். ஆனாலும் கூட இந்த 2 விமானங்களுமே 4ஆம் தலைமுறைக்கு சற்று நவீனத்துவம் கொண்ட விமானங்கள் தான். இவை 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் கிடையாது. அதனால் இந்தியா எப்படியாவது 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்கிவிட வேண்டும் என்று பல்வேறு கட்ட முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. அதுக்கு காரணம் இருக்குது. ஒன்று, உலகத்திலேயே அமெரிக்கா, சைனா, ரஷ்யா இந்த 3 நாடுகள் மட்டும்தான் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்கி உள்ளன. இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானங்களில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்த் தொழில்நுட்பம். அதாவது எதிரியினுடைய ரேடாரில் மண்ணை தூவி விட்டு அதிலிருந்து தப்பித்து எதிரி இலக்கை துல்லியமாக தாக்குவது, அதிநவீன கணினி தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியது, அதிவேகமாக செல்லக்கூடியது. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள். அதனால் இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உள்நாட்டிலேயே உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா AMCA, அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் கோம்பேட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்திட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் தான் இப்போ ஒரு புதிய கட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்துள்ளது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த AMCA திட்டத்தினுடைய டிசைன், டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன், உற்பத்தி, வடிவமைப்பு, அதனுடைய அடுத்த கட்டம், இது எல்லாமே கொண்டு செல்வதற்காக ஏற்கனவே DRDO இதற்கான விண்ணப்பங்களை கோரி வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு கடந்த மாதம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் 7 நிறுவனங்கள் விண்ணப்பித்திருக்காங்க. யார் அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட், அதே போல் LNT நிறுவனம், இவங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தோட பார்ட்னர்ஷிப் வச்சு இவங்களும் விண்ணப்பித்திருக்காங்க. அதுக்கப்புறம் BEML, பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், அதை தொடர்ந்து டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் அதானி டிஃபென்ஸ், இப்படி சொல்லக்கூடிய 7 நிறுவனங்கள் இந்த AMCA திட்டத்தினுடைய வடிவமைப்பு, உற்பத்தி இதையெல்லாம் செய்து தரோம் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் அளித்திருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை ஒரு குழு பரிந்துரை செய்கிறது. இது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரம்மோஸ் திட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் சிவதானு பிள்ளை தலைமையிலான குழு தான் இந்த விண்ணப்பங்களை ஆராய்ந்து அதை மத்திய பாதுகாப்புத்துறைக்கு பரிந்துரை செய்ய போகிறாங்க. அதாவது 15,000 கோடி மதிப்புள்ள இந்த திட்டத்திற்கு எந்த நிறுவனம் தகுதியான நிறுவனம், இவங்க கிட்ட அதற்கு போதிய கட்டமைப்பு இருக்கிறதா, அவங்க கிட்ட ஸ்கில்டு ஸ்டாஃப் இருக்காங்களா, இதையெல்லாம் ஆய்வு செய்து இவங்க ஓரிரு மாதங்களில் இந்த பரிந்துரையை மத்திய பாதுகாப்புத்துறைக்கு கொடுக்க இருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து மத்திய பாதுகாப்புத்துறை இதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறது. முக்கியமாக இந்த AMCA திட்டம் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி வேகமாக போவதற்கு பின்னாடி பிரதமர் மோடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த திட்டத்திற்கு பிரதமர் மோடியினுடைய பரிந்துரையின் பேரில் டிஃபென்ஸ் செக்ரட்டரி கிரிதரன் அரமானி அவர் இரவு பகல் பார்க்காம ரொம்ப மும்முரமாக செயல்படுகிறாரு. இது இதனுடைய டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டு, மத்திய பாதுகாப்புத்துறை இதனுடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது, அதனுடைய ஒப்புதலை பெறுவது, இந்த நகர்வுகளை பிரதமர்கிட்ட கொண்டு போய் செல்வது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் டிஃபென்ஸ் செக்ரட்டரி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இதனால் வெகு விரைவாக AMCA திட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி செயல்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு 10 வருடங்களுக்கு மிகாமல், அதாவது கண்டிப்பாக 2035 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உற்பத்தி செஞ்சு அதை இராணுவத்தில் இணைத்தே ஆகணும் அப்படிங்கிற முனைப்பில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. அதனால் எந்த இடத்துலையுமேயே ஒரு கால தாமதம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உன்னிப்பாக இருக்கிறது மத்திய அரசு. அதனால தான் இது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது வெற்றிகரமாக இந்த AMCA திட்டத்தை செயல்படுத்தி இந்தியா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை தயாரித்து விட்டால் அது
இந்திய இராணுவத்தினுடைய ஒரு புதிய அத்தியாயத்தினுடைய தொடக்கம் அப்படின்னே சொல்லலாம். இந்திய இராணுவம் தொழில்நுட்பத்தில் அடுத்த இடத்தை நோக்கி ஒரு பாய்ச்சலை முன்னெடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி இந்த ஆம்கா திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு மிகுந்த முனைப்பு காட்டி வருகிறது.